பல மாநிலங்கள்ல காதலர் தினம் வந்தாலே தடாலடியாக ஏதாவது நடக்குது. ஹிஜாப் அணிந்து வந்தா படிக்க முடியல பெண்களால. படிப்புக்கு பிரச்சனை வருது. பசுவை கொல்வதாக சொல்லி கும்பல் வன்முறையில கொலைகள் நடக்குது. கோவில் திருவிழாக்கள்ல அம் வளாகங்கள்ல வேறு மதத்தவர் கடை வைக்கக்கூடாதுன்னு பிரச்சனை வருது. ஒன்றிய அமைச்சரவையில முஸ்லிம் ஒருவர் கூட இல்லை. இந்திய வரலாற்றிலேயே விடுதலை பெற்ற இந்தியாவின் வரலாற்றிலேயே இப்படி ஒரு நிலை வந்ததே இல்ல. பல மாநிலங்கள்ல பிஜேபி நிறுத்துற வேட்பாளர்கள்ல ஒருவர் கூட முஸ்லிம் இல்ல. இந்திய குடியுரிமை வழங்குவதில் மதத்தை அடிப்படையான வச்ச பார்வை வருது. பாட்னால ஆதார் கார்டு கொடுத்தா அதை தேர்தல் ஆணையம் ஆவணமாக ஏத்துக்குது. சீமாஞ்சல் பகுதியில் ஆதார் கார்டு கொடுத்தா ஏத்துக்க மாட்டேங்குது. ஒரு மறைமுகமாக மக்களுடைய வாக்குரிமையை தகர்க்கும் விதமாக, வாக்களிக்க விடாமல் வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கும் விதமாக ஒரு போக்கு நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் திருப்பரங்குன்றம், சிக்கந்தர் மலை அப்படின்னு ஒரு பிரச்சனையை உருவாக்கி மக்களை பதற்றத்துக்கு உள்ளாக்குறாங்க. குற்றங்களை செய்வோர், பாதிக்கப்பட்டோர், இவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதை வைத்து ஒரு அரசியலை குற்ற பின்னணியில நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட இப்படி ஒரு அரசியலுக்குள்ள சிக்கி நிற்குது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தடை விதிக்கிற மத அடிப்படையிலான பிரச்சாரத்தை கையில தூக்கிட்டு வீதியாக சிலர் வரும் ஒரு சூழல் இருக்கு.